ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வீக் டே ரொட்டீன் தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. இப்போ காலையில் வந்து 11:30க்கு தாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11:30ங்கும் போது தாங்க இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது. பாத்திரம் கழுவுறது, இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9 எனக்கு வேலை முடிஞ்சிடும். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் நான் அப்போ வந்து செய்ய மாட்டேன். எனக்குன்னு கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்குவேன். நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்ட முட்டை குழம்பு தாங்க. நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய் பொரியல் செஞ்சுருக்கேங்க. தயிர், ரசமும் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, நேற்று வச்ச ரசம், அதையுமே எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் கசகசந்தான் இருக்குங்க. அதையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நமக்கு சமையல் வேலையோட நமக்கு வேலையெல்லாம் முடிய போகிறது இல்லைங்க. சமையல் வேலைக்கு அப்புறம் கண்டிப்பாக க்ளீனிங் வேலை செஞ்சால் தாங்க அந்த வீடாகவே நமக்கு தெரியும். நம்ம வீடு க்ளீன் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவோ பார்க்குறக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மெயினாக நம்ம சமைச்சதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பை தொடச்சாலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிருங்க. அவ்வளோதான், கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனில் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருதுங்க. அதுக்கு அடுத்து வந்து ரூமில் இருக்கிற நம்ம பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கின் பண்ணிவிட்டு நீட்டாக விரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீட்டாயிரும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீப்பு, பவுட்ரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிதறி கிடக்குங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு வீட்டையும் பெருக்கிற வேண்டியது தான். காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டபடி கிளம்பிடுவாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து எடுத்து வைக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வேணுங்க. நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டேபிள், அந்த சோஃபா இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கூட்டும்போது தான் வீடு வந்து நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த க்ளீனிங் ஹேபிட் வந்துடுங்க. இப்போ வீடெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சுங்க. ஈவினிங் வந்து துணி வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சரின்னு சொல்லிட்டு மத்தியானமே வந்து பார்த்திங்கன்னா துணியையும் ஊற வச்சிட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அந்த முட்டை தோல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செடிக்கு வந்து போட்டுற போகிறேங்க. இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சுங்க. லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மீதி வேலையிலெல்லாம் பார்க்கலாம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேங்க. எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour ரெஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஸ்நாக்ஸ் வேலை, அதுக்கப்புறம் டின்னர் செய்கிற வேலை, க்ளீனிங் வேலை திரும்பவுமே இருக்கும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலையை பார்ப்பேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேக வைக்க போகிறதுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுருவேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது. இந்த ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது எனக்கு அவ்வளோ பெரிய வேலை இருக்காதுங்க. இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால இப்போ வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இது ஒரு 5 விசில் வந்தோடனே கடலையும் வெந்துடும். வாட்டர் மெலன் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்க்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லைங்களா. இப்போ டீ, காஃபி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொஞ்சம் அடித்து வச்சுருந்தேங்க. அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு ஆற வச்சு குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக நெல்லிக்காய் ஜூஸையும் குடிச்சிட போகிறேன். ஜூஸுமே குடிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ பையன் வந்து ஸ்கூல் விட்டு வருவான் இல்லைங்களா, அதுக்கு வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேங்க. காலையில் வந்து ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் கொண்டு போக மாட்டான். அதனால் ஈவினிங் வரும்போது இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டோன்னா அவன் வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே சாப்பிட்டுக்குவான். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச கடலையும் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருமே ஆரம்பிச்சிட்டேங்க. சூப்பராக தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச எக்கு கிரேவி கொஞ்சம் இருந்தது.
நைட்டு டின்னருக்கு வந்து இதுக்கு சப்பாத்தி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தியுமே வந்து போட்டுட்டேங்க. இதுதாங்க எங்களுக்கான நைட் டின்னர். நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சும்போது சரி மைதா மாவில் ப்ரெட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேங்க. இது வந்து 2½ கப் அளவுக்கு மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 3/4 கப் அளவுக்கு பால் இதெல்லாமே சேர்த்து போட்டு மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தேங்க. இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமேட்டு பார்க்கலாங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து ப்ரெட் டின் இருக்குது என்கிட்ட. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் திரும்ப மாவு வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து 180 டிகிரிக்கு 45 நிமிஷம் வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா வெந்திருந்தது. சென்டரை வந்து நல்லா டூத் பிக் வச்சு நல்லா குத்தவும் நல்லா மாவு வந்து வெந்திருந்ததுங்க. இதுக்கப்புறமேட்டு ஈர டவல் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுற போகிறேன். நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. சில டைம் ப்ரெட் செய்யும் போதெல்லாம் மேலே வந்து கொஞ்சம் ட்ரைனஸாக இருக்குங்க. திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈர டவல் போட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு நமக்கு கடையில் வாங்குறத விடவே நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மைதா மாவு இல்லைங்க, நமக்கு ஹெல்த்தியாக செய்யணுன்னா கோதுமை மாவு கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வீக் டே ரொட்டீன் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. ஸ்நாக்ஸ் வந்து நிறைய நாள் மாறும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு சின்ன ஐடியாவாவது கிடச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.